அண்ட் இந்த இடத்துல இந்த AND ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த AND ஆப்ரேட்டரை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ வந்து AND அண்ட் OR, ஸோ இந்த ரெண்டுத்துக்கான மீனிங்கை வந்து நான் இப்போ காமிக்க போகிறேன். நான் இங்கே வந்து இந்த ANDக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், ORன்னு போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஆச்சரியக்குரிய நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது நாட் ஈக்குவல் டு கிடையாது, ஈக்குவல் டு ஜெர்மனி. அண்ட் ஆர் கண்ட்ரி ஈக்குவல் டு UK. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து என்னுடைய SQL query நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இதோடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெர்மனி அண்ட் UK இந்த ரெண்டு கண்ட்ரியில் இருக்க இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இதில் ரெண்டு கண்டிஷனை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். ஒன்று, என்னுடைய கண்டிஷனுக்கு வந்து கண்ட்ரி வந்து ஜெர்மனியாக இருக்கணும், ஒன்லி ஜெர்மனியில் இருக்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் யூகேல இருக்க கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனே நான் வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் ஆர் கேரக்டர் வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆர் கேரக்டர் மூலயமா ஜெர்மனி அண்ட் UK இந்த ரெண்டு கண்ட்ரியில் இருக்க கஸ்டமர்ஸை என்னால் வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்க முடியும். பட் AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அப்படி நம்ம செய்ய முடியாது. இன்கேஸ் நான் வந்து இங்கே ANDன்னு போட்டேன்னா எனக்கு ரிசல்ட் எதுவுமே டிஸ்பிளே பண்ணாது, எம்டியாக இருக்குது. ஏன்னா இந்த காம்பினேஷனில் எந்த ஒரு டேட்டாவோ என்னுடைய டேட்டா பேஸில் இல்லை. ஸோ இந்த AND ஆப்ரேட்டரை நான் இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த AND ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு காலம்லையும் இந்த ரெண்டு ஒரே ரோவில் ஜெர்மனி அண்ட் UK இந்த ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் இது வந்து டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய கஸ்டமர் டேபிளுக்கு போகிறேன். இந்த கஸ்டமர் டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 ரோஸ்க்கு போகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்கட்டும் ஜெர்மனி கண்ட்ரி அண்ட் சிட்டி வந்து பெர்லின். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த கண்ட்ரி அண்ட் சிட்டியை மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அதாவது கண்ட்ரி வந்து ஜெர்மனின்னு கொடுக்க போகிறேன் அண்ட் சிட்டி வந்து பெர்லின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இது கொடுக்கறது மூலயமா இந்த ஃபஸ்ட்டு ரோ தான் எனக்கு வந்து டேட்டா பேஸில் காமிக்கும், ஐ மீன் என்னுடைய ரிசல்ட்டில் காமிக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய SQL queryக்கு போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து சிட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சிட்டி. ஸோ சிட்டி வந்து பெர்லின். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒரே ரோல கண்ட்ரி வந்து ஜெர்மனியாக இருக்கணும் அண்ட் சிட்டி வந்து பெர்லினாக இருக்கணும். ஸோ ஜெர்மனியில் பெர்லின் சிட்டியில் இருக்க கஸ்டமர்ஸை நான் வந்து இப்போ ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்கார் ஜெர்மனியில், பெர்லினில் ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்கார். அதனால் எனக்கு இந்த ஒரே ஒரு டீட்டெயில் தான் காமிக்குது. ஸோ நான் இங்கேயும் ஒரு கம்மா போட்டு சிட்டின்னு போட்டுக்கிறேன் அண்ட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஜெர்மனி, சிட்டி பெர்லின். அதாவது ஒரே ரோல இது ரெண்டுமே இருக்கணும், கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனி இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அண்ட் அதே ரோல சிட்டி ஈக்குவல் டு பெர்லின் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பட் ஆருக்கு அப்படி கிடையாது. ஆர் ஆப்ரேட்டரில் வந்து இந்த கண்டிஷனும் ஓகே, இந்த கண்டிஷனில் இருக்க டேட்டாவும் டிஸ்பிளே பண்ணணும் அண்ட் ஆருக்கு அடுத்தது இருக்கா இல்லையா, ஸோ இந்த கண்டிஷனையும் அது வந்து டைரெக்டாக டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வேர் கிளாஸில் AND அண்ட் OR ஆப்ரேட்டரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.